தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அனைத்து ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த 22/9/2025 நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லுகின்ற ஒரு 14 கோரிக்கைகளை முன்வைத்து அறைகூவல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அறைகூவல் தீர்மானத்தின்படி 2 கட்ட போராட்டங்களை அறிவித்தோம். முதல் கட்டமாக கடந்த 18/11/2025 அன்று ஊரக வளர்ச்சித்துறை செயலாளருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கும் நம்மளுடைய 14 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய அந்த கோரிக்கை மனுவினை நாங்கள் அனுப்பி வைத்தோம். இரண்டாவது கட்டமாக தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 18/12/2025 ஆகிய இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 14 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரே வேலையை செய்கின்ற அரசு துறையிலே இருக்கின்றவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை இந்த அரசு மறுக்கிறது. இன்ஜினியரிங் பொறியியல் துறையிலே பணிபுரிகின்ற பொறியாளர்களே நேரடி நியமனம் பெற்ற பிஇ படித்த என்ஜினியர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஓவர்சியராக டிப்ளமோ முடித்து பதவி உயர்வு மூலமாக பணியேற்றுக் கொண்ட என்ஜினியர்கள் இருக்கிறார்கள். 2 பேருக்குமே ஒரே வகையான பணிகள் தான் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலே வழங்கப்படுகிறது. ஆனால் ஊதியம் மட்டுமே 2 பேருக்குமே வித்தியாசம் இருக்கிறது. அதனை சம வேலைக்கு சம ஊதியமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை 14 கோரிக்கைகளை ஒரு அம்சமாக வைத்திருக்கின்றோம். ஊராட்சி செயலர்கள், ஊராட்சியிலே பணிபுரிகின்ற சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் இவர்களுக்கெல்லாம் மாதம் வெறும் 2000 மட்டுமே ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே ஒரு மருத்துவரிடம் உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி போனால் ஒரு நேரத்திலே 5000 ரூபாய்க்கு மேல மருத்துவர்கள்லாம் வாங்க வேண்டிய ஒரு கடினமான நிலையிலே இருக்கின்ற அந்த தோழர்கள் எல்லாம் தமிழக அரசு வழங்குகின்ற அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியமான 7850 வழங்க வேண்டும் என்று வைத்து இந்த 14 அம்ச கோரிக்கைகளை ஒன்றாக வைத்திருக்கின்றோம். தமிழக அரசு இந்த தருமபுரி மாவட்டத்திலே டிடிசி கவுன்சில் என்று ஒன்று இருந்தது. அங்கே பணிபுரிந்த என்ஜினியர்கள் எல்லாம் வெவ்வேறு துறைக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது. அந்த அனுப்பி வைத்த காலகட்டத்திலே அந்த பொறியாளர்களெல்லாம் அவர்கள் பணிபுரிந்த பொழுது அவர்கள் 1/4/2003 பிறகும் அதே துறையிலே பணியாற்ற வேண்டும் என்று இதே ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர் தான் உத்தரவு வழங்கினார். அங்கே பணி முடித்து இங்கே திரும்பி வருகின்ற பொழுது நீ 1/4/2003 பிறகு இங்கு பணியேற்றாய், அதனால் உனக்கு ஓய்வூதியம் இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியது. அது தவறு. அவர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதனை முன்வைத்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கோரிக்கைகளிலே ஊராட்சி ஒன்றிய பணியாளர்களுடைய ஓய்வூதிய வைப்பு நிதி தொகையுடைய வட்டி தொகை முழுமையாக அவர்களுக்கு வழங்கப்படாத ஒரு நிலைமை இருக்கிறது. ஊர்நல அலுவலர்களுடைய பயிற்சி காலத்திலே அவர்கள் பயிற்சி பெற்ற 2 ஆண்டுகளுக்குரிய ஓய்வூதிய 2 ஆண்டுகளுக்குரிய அந்த இன்கிரிமெண்ட் வழங்க வேண்டும் என்று நாம் இங்கே வைத்திருக்கின்றோம். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கின்ற அந்த அலுவலர்கள் மீது முறையான ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும், முடிக்க வேண்டும் என்று அரசு ஆணையிட்டாலும் அந்த ஆணை முழுமையாக படுத்தப்படாத நிலை இருக்கிறது. அதே போல பொதுவான நிலைமைகளிலே நம்மளுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். 70 வயது முடிந்த ஓய்வூதியர்களுக்கு அவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம். இதனால இன்னும் அரசுக்கு எந்த விதமான அதிகமான நிதி சுமையும் இல்லை என்பதை நாங்கள் பட்ஜெட் போடுவதை போல அவர்களுக்கு நிலைமைகள் எல்லாம் கணக்கீடு செய்து அரசு ஊழியர் சங்கம் வழங்கி இருக்கின்றது. ஜாக்டோஜியோ மூலமாக வழங்கி இருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து நாங்கள் 2 கட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம். அடுத்த கட்டத்தை மாநில செயற்குழு கூடி அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வோம். நான் ஆர். சுப்பிரமணியம், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர். இணையான அந்த ஊதியத்தை பெற்றுக் கொண்ட பிறகு நமக்கெல்லாம் ஓரளவு கணிசமான ஓய்வூதியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அது கணிசமான ஓய்வூதியம் தொடர்ந்து கிடைக்குமா என்ற சந்தேகம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துறை ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் இங்கே எடுத்து வைத்தார்.
1/1/2026 இந்த ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த 8வது ஊதியக்குழு, மத்திய அரசினுடைய 8வது ஊதியக்குழு 1/1/2026 இந்த ஓய்வூதிய பலன்களாக இருந்தாலும் சரி, அந்த ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அந்த தேதியிலிருந்து தான் வழங்குமா அல்லது பழைய தேதியிலிருந்து வழங்குமா என்பதையெல்லாம் இன்னமும் வெளிச்சத்திற்கு வராத ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பப்பட்டது. இந்த 8வது ஊதிய குழுவினுடைய கால வரம்பு, அதனுடைய பரிந்துரைகள் எந்த தேதியிலிருந்து ஓய்வூதியர்களுக்கோ அல்லது பணியில் இருப்பவர்களுக்கோ கிடைக்கும் என்ற கேள்வி வைக்கின்ற பொழுது அங்கே ஒரு கள்ள மௌனம்தான் பதிலாக கிடைத்ததே தவிர சரியான ஒரு பதில் கிடைக்காத நிலையிலே இன்றைக்கு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஓய்வூதியம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிடுமா? அதற்கு மேல் எந்த ஒரு கூடுதல் ஓய்வூதியமும் இந்த 8வது ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் கிடைக்குமா என்ற சந்தேகம் தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலேதான்